ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கேன் நான். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஒரு ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போடலாமா? மார்னிங் எழுந்த உடனே ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணால் செம்ம சில்லுன்னு ஒரு காற்றுங்க. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இன்ஃபேக்ட் பார்த்தா இன்றைக்கி நான் மழை பெய்யும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. அந்த கிளைமேட்டுக்கு திருப்பி வந்து படுக்கணுன்னு தான் தோணுச்சு. எங்கே எழுந்துச்சி வேலை செய்கிறதெல்லாம் எங்கெங்கே தோணுது. அந்த மாதிரிலாம் மைண்டு சுத்தமாக போக மாட்டேங்குது. இருந்தாலும் நமக்காக நம்ம குழந்த இருக்கான், அவனுக்கு எல்லாமே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எழுந்துச்சி எல்லா வேலையும் கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்தால் ஷிங்க் ஃபுல்லாக பாத்திரம். நேற்று நைட்டு நான் தான் அந்த வெசல் எதுவுமே வாஷ் பண்ணல, போய் படுத்துட்டேன். நாளைக்கு காலைல பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு, அடுப்பும் கொஞ்சம் இருந்துச்சா அதையும் சரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமாக இவருடைய சவுண்டே காணும். என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக கழிச்சு போட்டு வச்சிருந்தேன். அப்போ தான் எழுந்துச்சி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு போனோம். திருப்பி பார்த்தா கழிச்சு போட்டு வச்சுருந்தான். ஒரு வேலையில் 10 வேலை. அந்த குருமா வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் அடுப்பில், அதை மறந்துட்டேன் போல் நான். இங்கே இது முடிச்சுட்டு அங்கே போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக தீஞ்சு போச்சு. மேலோட்டை எடுத்து 4 இட்லி வச்சு அந்த குருமா மட்டும் வச்சு சாப்பிட்டு நான் ஒன்று என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு சட்னி அரைச்சி இட்லி ஊட்டிட்டேன். மார்னிங் என்ன லன்ச் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, பூண்டு மிளகு குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், பாயில்டு எக்கு அதாங்க செய்ய போகிறேன். இந்த பூண்டு மிளகு குழம்புக்கு வந்து இந்த பூண்டும் மிளகு தாங்க அவ்வளோவா ஃப்ளேவர் கொடுக்கும். என்னம்மா நீ பேசுகிற, பூண்டு மிளகு குழம்புக்கு அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வதக்க போடுற பூண்டை விட அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றுற பூண்டு தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதில் வந்து நான் எந்த ஒரு தூளும் ஆட் பண்ணலை. வெறும் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அது மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கலந்த தூள், குழம்பு தூள் அதெல்லாம் நான் ஒன்றும் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் அதை ஆட் பண்ணி செஞ்சதில்லை. அது ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு டேஸ்ட் வருது. பட் ஆனால் இந்த பூண்டு மிளகு சால்னாக்கு அந்த டேஸ்ட்டு செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து வெறும் இந்த மிளகாத்தூளும் தனியாத்தூள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற லாங் வீடியோ இது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோ மொத்த இதையும் பாருங்கள். வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னு தெரியல. ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணியும் நம்ம மிக்ஸி கழுவி வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றிட்டு அது நல்லா பச்சை வாசனை போய் கொதிக்க வச்சிட்ட பிறகு தான் நம்ம அந்த மிளகும் அந்த பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஒரு பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் ஒரு கன்சிஸ்டன்சி காட்டினேன் பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி நான் நல்லா சுருளை வதக்கிட்டு தாங்க எடுத்தேன். எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்ட பிறகு லாஸ்ட்டாக ஒரு சிட்டிக்கு வெல்லம் போட்டு இறக்கிடணும். சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுக்கு வந்து தோதா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். கேரட் பீன்ஸ் பொரியலில் வந்து எல்லா பொரியலையுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி தான் செய்வேன். கேரட் பீன்ஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல் இதிலெல்லாம் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து பொரியல் செஞ்சு பாருங்கள். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் இருந்துச்சுன்னா இன்றைக்கி போட்டிருப்பேன். தேங்காய் இல்லாத காரணத்தினால அப்படியே விட்டாச்சு. பாயில்டு எக். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து லன்ச்சு சூப்பர். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லணும். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பேக்ரவுண்டில் இருக்கிற சவுண்ட் எதுவும் நினச்சிக்காதீங்க. பாப்பா ஃபோன் பார்த்துட்ருக்கு.